அரியலூர் மாவட்டம் இடையக்குறிச்சி கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமையான அருள்மிகு செல்லியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள குறிஞ்சி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமையான இந்த கோவிலை ஆகம விதிப்படி புதிதாக கட்ட பக்தர்கள் முடிவு செய்தனர். இதனையடுத்து கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆகம விதிகளின்படி பணிகள் முடிவடைந்த நிலையில் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதல் நாள் அஷ்டபந்தன மருந்து சாற்றி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில் புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி, கொள்ளிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை யாகசாலை பூஜையில் வைத்து அக்னி குண்டங்கள் வளர்த்து 11 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 4 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் பல்வேறு யாக ஹோமங்கள் பூர்ணாகுதி நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் செல்லியம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. सुग्रस्मे मंती च आग्रे नैसमे वैश्वदेवस्मे ध्रुवस्मे वैश्वानरुष्टमर्दग्रगास्मे दिग्राज्यास्मे ऐन्द्राग्नस्मे वैश्वदेवस्मे मरुद्वितीयास्मे माहेन्द्रस्मादित्यस्मे सावित्रस्मे सारसुरस्मे पौष्णस्मे पात्नी उरस्मे हार्यो जनस्मे தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி, பம்பை, உடுக்கை, சிலம்பு கலைஞர்கள் நலசங்கம் மற்றும் திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்கம் இணைந்து நடத்திய மாநாடு திண்டிவனம் சுமங்கலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கம், ஸ்ரீ வீரபத்ர சுவாமி, பம்பை, உடுக்கை, சிலம்பு கலை சங்கம், திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்கம் இணைந்து நாட்டுப்புற கலைஞர்களின் சிறப்பு மாநாடு திண்டிவனம் சுமங்கலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு நாட்டுப்புற கலைஞர்களின் மாவட்ட தலைவர் கலை சுடர்மணி செல்வம் தலைமை தாங்கினார். ஸ்ரீ வீரபத்ர சுவாமி, பம்பை, உடுக்கை, சிலம்பு கலை தலைவர் கலை நன்மணி ஜெகதீசன் வரவேற்புரையாற்றினார். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்க மாநில தலைவர் கலைமாமணி சத்யராஜ் சிறப்புரையாற்றினார். திண்டிவனம் சோழமண்டலம் அரிமா சங்க தலைவர் அன்னை சந்தானம், கல்வியாளர், வாழ்வியல் நிபுணர் ரவிக்குமார் விழிப்புணர்வு வழங்கினர். சங்க நிர்வாகிகள் நவநீதன், அஜய்குமார்,
சித்தார்த்தன், மதிவாணன், சுரேஷ்குமார், தினேஷ், ஆனந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பம்பை, உடுக்கை, சிலம்பு, மேள வாத்தியங்களுடன் அம்மன் வேடம் அணிந்து திண்டிவனம் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு விழா நடைபெறும் சுமங்கலி மகாலுக்கு ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்களுடன் வந்தடைந்தனர். பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறந்த கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். செயலாளர் வடிவேல் நன்றி உரையாற்றினார். செங்கல்பட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு உள்ளது போல் சிறப்பு பென்ஷன் 6,750 ரூபாய் அகவிலை படியுடன் வழங்கிட வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500, சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். அரசு துறையில் காலி பணியிடங்களை நிரப்பும் போது 10 ஆண்டு பணி முடித்த தகுதி உள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை 50% ஈர்த்துவிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 250க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை கைது செய்தனர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புதிய மாவட்ட தலைவர் JP பிரபு அவர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி புதிய மாவட்ட தலைவர் பிரபுவின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிரபு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் அறிமுகப்படுத்தி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர, பேரூர், வட்டார, கிராம கமிட்டி நிர்வாகிகள் விருப்ப மனு பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் புதிய மாவட்ட தலைவராக பிரபுவை நியமித்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினை களப்பணிகளில் எவ்வாறு ஈடுபடுவது, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று செய்து தருவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் RTI பிரிவு முருகன், மாவட்ட துணைத் தலைவர் இளைஞர் காங்கிரஸ் கௌதம், மாவட்ட துணைத் தலைவர் கிறிஸ்டோபர், மாவட்ட துணைத் தலைவர் தமிழமுதன், மதுராந்தகம் நகர தலைவர் லோகு, கருங்குழி பேரூர் தலைவர் முகமது ஜாவித் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எனக்கு வந்து இந்த மாதிரி முதல்ல நான் ஒரே அவர்களுக்கு மரியாதை தேவைப்படுகிறது. அது உங்களுக்கு பதில் வந்துச்சு. அடுத்த வாட்டி பாடு நீங்க செலக்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லுங்க. அந்த பாடல என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றியம் சார்பில் திமுக அலுவலகத்தில் அண்ணா அவர்கள் நினைவு தினத்தையொட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றியம் கொத்திமங்கலம் திமுக அலுவலகத்தில் அண்ணா அவர்களின் 57வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாவட்ட பிரதிநிதி ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் தத்தலூர் தனசேகரன், ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சேகர், மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு பொருளாளர் ரஞ்சித்குமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர், கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அறநிலைத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் அறநிலையத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தொழில்துறை நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன், தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து பொது விருந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் தக்கார் கார்த்திகேயன், செயல் அலுவலர் சரவணகுமார், எழுத்தர் ரமேஷ் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான சேலைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் 66ஆம் ஆண்டு அருள்மிகு சப்த கன்னிமார் கோவிலில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர், தெற்கு MGR நகர் பகுதியில் வீரபத்ர ராஜகுல பேரவை சலவை தொழிலாளர்கள் சார்பில் 66வது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு வண்ண முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜைகள் செய்யப்பட்டு பம்பை, உடுக்கை முழங்க சீர்வரிசை பொங்கல் கூடையுடன் ஊர்வலமாக அப்பகுதியில் உள்ள கன்னிமார் கோவிலை சென்றடைந்து அருள்மிகு சப்த கன்னிமார் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு துறை பொங்கல் விழா நடைபெற்றது. பக்தர்களுக்கு கூழ் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு சிறப்பு அழைப்பாளர்கள் வீரபத்ர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர் வசந்தன், அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை, கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பழனி ஆகியோருக்கு விருத்தாச்சலம் நகர தலைவர் அண்ணாதுரை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். விழாவில் நகர துணை செயலாளர் பழனி, நகர பொருளாளர் முத்து மற்றும் கோவில் முக்கியஸ்தர்கள், மகளிர் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆரம்ப தொடக்க பள்ளியின் 35ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மதுரை ரிசர்வ் லைன் ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பீனிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலை மற்றும் ஆரம்ப தொடக்க பள்ளியின் 35வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மதுரை ரிசர்வ் லைன் ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர் நீலமேகம் மற்றும் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி தலைமையேற்று சிறப்பித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மதுரை நகர காவல் உதவி ஆணையர் காமாட்சி கலந்து கொண்டார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை லயன்ஸ் கிளப் மாவட்ட துணை ஆளுநர் மணிகண்டன் வழங்கினார். விளையாட்டின் மூலம் ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தனர். மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 35வது ஸ்போர்ட்ஸ் மீட் மற்றும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரமனி ஏஆர் கிரவுண்டில் 4th February 2026 நடைபெற்றது. அதில் எமது பள்ளி மாணவர்கள் சிறப்புற கலந்து கொண்டு அவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பல பரிசுகளை வென்றார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது ஆசிரியர் குழுமமும் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியரும் மற்றும் மற்ற ஏனைய ஆசிரியர்களும் இதில் பங்கு பெற்று மாணவர்கள் சிறப்புற செய்ய அனைவரும் ஒத்துழைத்தார்கள். எல்லாம் சிறப்புற செய்து பல பரிசுகளை வென்றார்கள். மற்ற பள்ளியில் ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு சார், எமது பள்ளியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அத்லெட்டிக்கில் வாங்கியிருக்காங்க, கோகோவில் வாங்கியிருக்காங்க, நேஷ்னல் லெவலில் ஸ்கேட்டிங்கில் வாங்கியிருக்காங்க. சென்னையில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் பாதுகாப்பு, மீட்கத்தக்க, மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் என்ற தனது புதிய NCD வெளியீட்டை அறிமுகப்படுத்தியது. சென்னையில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் வருகிற 5ஆம் தேதி முதல் பாதுகாப்பு கொண்ட மீட்கத்தக்க, மாற்ற முடியாத கடன் பத்திரங்களை அறிமுகப்படுத்தியது. அதிகபட்சமாக 12.25% வரை பயனளிக்கும் வருமானத்துடன் மாற்றக்கூடிய முதலீட்டு கால அவகாசங்களை நாடும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் கவரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என தெரிவித்தனர். இந்த NCD வெளியீடு February 18ஆம் தேதி வரை முதலீடு செய்யலாம் என தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை நிர்வாக இயக்குநர் வழக்கறிஞர் அனில்குமார் பேசுகையில், இந்தியாவில் ஆந்திரா, தமிழ்நாடு, ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவன கிளைகள் உள்ளது எனவும் அதிகமான திட்டங்கள் உள்ளது. மக்கள் ஆதரவு அதிகமாக எங்கள் நிறுவனத்திற்கு உள்ளதாகவும் ஒவ்வொரு NCDயின் முகப்பு மதிப்பு 1000 ரூபாய் ஆகும். 13, 24, 36, 60 மாத கால அவகாசங்களுடன் மாதாந்திர, வருடாந்திர வட்டி விகிதம் 10 முதல் 12.25% வரை தரத்தை உயர்த்த பல்வேறு முதலீட்டாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனவும் இந்த வெளியீட்டு மூலம் பெறப்படும் தொகையானது ஐசிஎல் ஃபின்கார்ப் வளர்ச்சிக்கும் இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்களின் தரத்தை உயர்த்த திட்டமிட்டு பயன்படுத்தப்படும் எனவும் எங்கள் நிறுவனம் தங்க கடன், வணிக கடன் போன்ற பல்வேறு உள்ளடக்கிய நிதி சேவைகளை வழங்குகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, ராஜஸ்தான் and West Bengal. இந்த 12 ஸ்டேட்டில் ஐசிஎல் ஃபின்கார்ப் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த 10 நாளுக்குள்ளே மொத்தமான சைஸு 100 கோடி தான். NCD சைஸு 50+50, ஓவர் சப்ஸ்கிரைப் 50. அதுக்கப்புறம் 72 மந்த்ஸுக்கு டபுள் ஆகின மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எஃபெக்டிவ் ஈல்டு வந்து 12.5%. இதுவரைக்கும் பப்ளிக்குன்னு நல்ல சப்போர்ட் கிடச்சி கொண்டிருக்கு ஐசிஎல் ஃபின்கார்ப்புக்கு.
தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடிகர் விஜய் ஆடினார் என துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு துவங்கியுள்ள நிலையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்து பேசினார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் கேத்ரின் பாண்டியன் மற்றும் ரமேஷ் இவர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழக அரசு மற்றும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களையும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினரிடையே பேசினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்மோகன் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடிகர் விஜய் ஆடினார் என நயினார் நாகேந்திரனுக்கு பதில் விதவிதமாய் வித்தியாசமாய் என விளம்பரத்தை போல நகைச்சுவையாக பேசக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுவார். அதை பெரிதாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி குறித்து நாஞ்சில் சம்பத்தின் கேள்விக்குத்தான் பதில் அளித்தார்களே தவிர காங்கிரஸ் கூட்டணி குறித்து அவர்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும். திருமாவளவன் காலம் காலமாக ஆட்சியில் பங்கு கேட்டு வருகிறார். ஆனால் இது கேட்டு பெறுவது அல்ல, தானாக தருவது. அதற்கு ஒரு மனம் வேண்டும். செல்லூர் ராஜ் அவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் வரும், நகைச்சுவையாக பேசுவார். இன்னும் சில நாட்களில் அதற்கான முடிவை அவர் தெரிவிப்பார் என வாலாஜாபாத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க பொதுக்கூட்டத்தில் தவேக துணை பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜ்மோகன் தெரிவித்தார். என்னன்னா, நான் இந்த மீட்டிங் வர 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வேஷ்டி ஒரு சட்டை எடுக்கிறேன்னு, அந்த வேஷ்டி சட்டையோட பணம் ஒரு முதலாளியின் வெற்றி தலைவர் நம் எல்லோருடைய நெஞ்சில் குடியிருக்கும் நம் அண்ணன் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பிரபு அவர்களே, சாமுவேல் அவர்களே, கார்த்தி அவர்களே, புருஷோத் அவர்களே, புனிதவதி அவர்களே, நம்மளெல்லாம் யாரு பாதுகாக்காங்க அவங்க தான் அப்பா சொல்லுவோம். குடிகார பையனை உருவாக்கி கொடுத்தவன அப்பா சொல்லுவோமா? டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க். இந்த கனிமொழின்னு ஒரு அக்கா இருக்காங்க, இருக்காங்கல்ல, என் தம்பினா வேகமா ஆமா ஆமா தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் சொன்னாங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கு எங்கள் மக்கள் உங்க ஊர் எப்படி ரோடுகள்லாம் மோசமா இருக்கும் இதே மாதிரிதான் எங்க ஊரும். உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமைகள். முதல் வணக்கம். என் ஆளுயிரான தலைவர் தளபதி வந்து பார்த்தா இது பொதுக்கூட்டமா மினி மாநாடா என்று பேச்சுக்கு எடுத்துக்காட்டுனா எங்க சிங்கப்பெண் கேத்ரின் பாண்டியர் தான் சொல்லணும். தங்கச்சி கிட்ட சொல்லி நாகரிகமாக பேசுவது எப்படின்னு இந்த சிங்கப்பெண் கிட்ட வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில டியூஷன் படிச்சாலும் புத்தி வரும். பிளான் போடுறது 1000, 2000, 3000, நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் விசில் உன்னை தோற்கடிக்கும். என்னென்ன சொன்னாங்க? நீங்க மசால் வடை பார்த்திருப்பீங்க, பருப்பு வடை பார்த்திருப்பீங்க. திமுக திண்டிவனத்தில் டிஜிட்டல் பிரச்சாரத்தை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் தலைமையில் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு மற்றும் வரி உயர்வால் மக்கள் படும் இன்னல்களை எடுத்துரைக்கும் வகையில் டிஜிட்டல் இயந்திரம் மூலம் அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசி மற்றும் தற்போதைய ஸ்டாலின் ஆட்சியில் உள்ள விலைவாசி குறித்த வித்தியாசங்களை பட்டியலிட்டு அதன் நகலை கொண்டு மக்களிடம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற டிஜிட்டல் முறையிலான பிரச்சாரத்தை திண்டிவனம் முருங்கம்பாக்கம் பகுதியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூபன் ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிட்ட வைடு விட மாட்டாங்க.
ஆயில் வந்து 100 ரூபாய்னாக்கா இன்னைக்கு 170 ரூபாய். சக்கரை வந்து 42 ரூபாய் 43 ரூபாய். கிலோங்களா? கிலோ 2 கிலோ 3 கிலோ பால் எடுத்துக்கோங்க. வாங்குறீங்களா? ஆமா வாங்குவேன். எவ்வளவு வாங்குறீங்க? நான் ஒரு 2 லிட்டர் பால் வாங்குவேன். உங்க குடும்பத்துல மாசம் எவ்வளவு அரிசி வாங்குறீங்க? நாங்க ஒரு மாசத்துக்கு 50 கிலோ அரிசி வாங்குவோம். தமிழ்நாடு எவ்வளவு வாங்குறீங்க? அது ஒரு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அதான் ஒரு 4 லிட்டர் கம்மியாக வரும். எது நல்லா சக்கரை எவ்வளவு வாங்குறீங்க? சக்கரை தாங்க 10 கிலோ மேலே. ஆமா, ஏன்னா எங்களுக்கு சுகர். குடும்ப செலவு அது இல்லாம குடும்ப செலவு தனி செலவாகும். அது எவ்வளவு ஆகுது? குடும்ப செலவு இன்னைக்கு இந்த ஓட்டு போட்டோம்னாலே இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஆகும். அப்படியே வேற எதுனா வாங்கினாலும் 500 ரூபாய் கணக்கு. சில்லறை செலவு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு.